இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு யூஎஸ் 18% டேரிஃப் கொடுத்தப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அது இப்போ பெரிய வின் கிடையாது. அது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஏன்னா நேற்று யூஎஸ் அண்ட் பங்களாதேஷ் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் பங்களாதேஷ்க்கு 19% டேரிஃப் யூஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வெயிட், அது மட்டும் இல்லை, அவங்க அக்ரிமெண்ட்டில் ஜீரோ டியூட்டி கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? பங்களாதேஷ் யூஎஸில் விளையிற காட்டனை வாங்கி கிளாத்ஸ்லாம் மேக் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு 0% டேரிஃப் யூஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா கிட்ட இருந்து தான் காட்டனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க யூஎஸ் காட்டனுக்கு ஸ்விட்ச் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரா மெட்டீரியலும் கிடைக்குது, அது போக யூஎஸ் என்ட்ரியில் 0% டேரிஃப் கிடைக்குது. அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ். பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் செக்டர் ரொம்பவே லோ காஸ்ட் லேபர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி ரொம்பவே பெருசு. அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ்க்கு 0% டேரிஃப் அண்ட் இந்தியாவுக்கு 18% டேரிஃப் அப்படிங்கும்போது ப்ரைஸ் கேப் ரொம்பவே பெருசு. இப்போ திருப்பூர், சூரத் அந்த மாதிரியான டெக்ஸ்டைல் ஹப் எல்லாம் பங்களாதேஷோட ஃபைட் பண்ண போகிறதில்ல, யூஎஸ் அண்ட் பங்களாதேஷோட சப்ளை செயினோட ஃபைட் பண்ண போகிறாங்க.